வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விளிம்பு நிலை மக்களை திரையில் பிரதிபலித்த கவுண்டமணி இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அவரளவுக்கு விளிம்பு நிலை மக்களுடைய கதாபாத்திரங்களில் நடித்து இன்னொரு நகைச்சுவை நடிகரை காண்பது ரொம்பவே அரிது. இன்று நகைச்சுவை திலகம் கவுண்டமணி பிறந்தநாள். தமிழ் சினிமா வரலாற்றில் நகைச்சுவை நடிகரில் தனி இடம் உண்டு. கலைவாணர் தொடங்கி வடிவேலு எத்தனையோ நகைச்சுவை நடிகர் வந்து போயிருக்கிறாங்க. அவங்க எவர்கிரீன் நிலையில் போற்றப்படுவாங்களா? திரையில் பார்க்கப்படும் சிலர் தான் அவருடைய கவுண்டமணியோட முக்கியத்துவமே தெரியும். கவுண்டமணி பொள்ளாச்சி அருகே உள்ள வல்லகுண்டாபுரத்தில் மே 25 பிறந்தார். தந்தை கருப்பா, தாய் அண்ணம்மா. கவுண்டமணியின் இயற்பெயர் சுப்பிரமணி. நடிப்பு ஆசையில் சென்னை வந்து நாடகங்களில் நடித்தார். அப்போது 1963 சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. நாடகத்தில் நடிக்கையிலேயே நாடகத்தில் வெளியிலேயும் யார் எது பேசினாலும் சுப்பிரமணியுடைய கவுண்டர் டயலாக் உடனடியாக வரும். அதனால் சுப்பிரமணி என்ற அவரை கவுண்டர் மணி என பட்டப்பெயராக அழைத்து வந்தாங்க. கவுண்டமணி 1964 நிறைய திரைப்படங்களில் தலை காட்ட ஆரம்பித்தார். பெரும்பாலும் கிரீடடிங் தரப்படாத வேடங்கள். 1977 பாரதி ராஜாவுடைய 16 வயது நிலை படத்தில் அவர் பெயர் முதல்ல திரையில் வந்திருந்தது. இந்த படத்தோட உதவி இயக்குனராக பாக்யராஜுக்கு அவர் கவுண்டர்மணி என்ற பெயரில் அறிமுகமாகினார். அவர் டைட்டில் கார்டில் கவுண்டமணி என தப்பாக எழுந்திருந்தது. அதுவே அவருடைய பெயராக நிலை பெற்றிருந்தது. கவுண்டமணியுடைய தனித்துவமான 3 விஷயங்களை சொல்லலாம். முதலாவது, அதிகம் விளிம்பு நிலை கதாபாத்திரங்களை நடித்தாங்க. வெட்டியான், பிச்சைக்காரர், பூம்பும் மாட்டுக்காரர், ஈயம்பூசுறது, தையல்காரர், நரிக்குவர் என அடித்தட்டு மக்களுடைய பிரதிநிதிப்படுத்தும் வேடங்களில் நடித்ததால் கடைக்கோடி ரசிகர்களை சென்று அடைந்தார். அவரளவுக்கு விளிம்பு நிலை மக்களுடைய கதாபாத்திரங்கள் நடித்த இன்னொரு நகைச்சுவை நடிகரை காண்பது ரொம்பவே அரிது. இரண்டாவது, திரைக்கு வெளியே உள்ள அவர் தனித்துவம். எந்த நடிகராக இருந்தாலும் மீடியாவின் வெளிச்சம் இல்லாமல் முன்னுக்கு வருவது ரொம்பவே கடினம். திரையுலகில் நிலையான இடத்தை பிடிக்கும் வரையனும் மீடியா வெளிச்சத்தில் தன்னை வைத்து கொண்டவர்கள் இங்கு அதிகம். ஆனால் கவுண்டமணி ஆரம்பம் முதல் மீடியாவில் தன்னை தூண்டி கொண்டார். பேட்டியில் உட்பட எதையுமே அவர் தருவதில்லை. நான் நடிக்கிறேன், காசு இருக்கிறேன், அதை பார்க்குறேன், இதில் நடுவில் எந்தற்கு மீடியா என்பது அவரது நிலைப்பாடு. பல முறை ஃபீல்ட் அவுட் ஆகி படங்கள் இல்லாத போது இந்த நிலைப்பாட்டிற்கு அவர் விலகவே கிடையாது. மூன்றாவது, பொதுமக்கள் குறைகளை திரையில் சுட்டிக்காட்டி துணிச்சல். பொதுமக்கள் தவறுகளை மூடப்பழக்கத்தை வழக்கங்களை திரையில் எந்த ஒரு ஹீரோவும் விமர்சித்ததில்லை. மக்கள் நினைவில் எதையும் செய்வாங்க. அனைத்தும் புகழ்பாடி தான் நடித்திருக்கிறாங்க, விமர்சித்ததில்லை. அதனை தமிழ் சினிமாவில் கலைவாணம் போல ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. இதனை செய்தவர் நடிகராக எம்.ஆர். ராதா மக்களின் மூட நம்பிக்கை முதற்கொண்டு எதிர்த்தார். முக்கியமாக தாய்மாமன் திரைப்படத்தில் பொதுமக்கள் வரிசையாக நிற்க வைத்து பணத்துக்கு பாத்திரத்தை ஓட்டுகளை விற்கும் கும்பல் கொள்கையும் எதிர்மறையாக செயல்பாடை பட்டியலிட்டு காட்டுவார். அருகில் படத்து நாயின் சத்திரா சும்மா நின்று கொண்டிருப்பார். அவர் ஹீரோ, அவரால் பொதுமக்களுக்கு குற்றம் சாட்டி பேச முடியாது. ஆனால் கவுண்டமணி பேச முடியும். அதற்கேற்ற தனது திரை ஆளுமை வகுத்தவர் தான் கவுண்டமணி அவர்கள். வலது காலை வச்சு இன்று அவர் பிறந்த வருடம் என்று அதிகாரப்பூர்வமாக எங்கும் வைக்கல. 80வது பிறந்த என்கிறாங்க. நூற்றாண்டை தாண்டி வாழ வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.